ரோட்டு வழி போவும் பொண்ணே கவலைப்படாத, சின்ன பொண்ணு கடை இருக்கு தலங்கி நிக்காத. சின்ன பொண்ணு கடையே இங்க எல்லாருக்கும் தெரியும், சின்ன பொண்ணு கடைக்கு வந்து வாங்கிட்டு போங்க. நான் போட்ட மீன் பஜ்ஜா இது எவ்வளோ மனமா இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே நாக்குல எச்செல்லாம் ஊறுது. வாங்கடி வாங்கடி சிந்துங்களா, வாசமுள்ள தண்டுங்களா, சின்ன பொண்ணு கடையில தான் மீன் பஜ்ஜி வாங்குங்களா, மீன் பஜ்ஜி வாங்குங்களா. வரேண்டி சின்ன பொண்ணு வந்து நின்ன உனக்கு முன்னே, பஜ்ஜி எனக்கு ஒண்ணு கொடு, ஓசில கொடுத்தா நல்லா திம்பேன், ஓசில கொடுத்தா நல்லா திம்பேன். வாடி வா, ஓசில பஜ்ஜி கொடுக்க மாட்டேன், ஓசில 2 உத வேணா கொடுக்குறேன், அதை வேணா வாங்கிட்டு போ. அடி சின்ன பொண்ணு, ஒரே வயிறெல்லாம் கபகபன்னு இருக்குதுடி, என்னடி வச்சிருக்க? சூடா எதனா இருந்தா குடு, சாப்பிடுவோம். வயிறு கப்பு கப்புன்னு இருக்கா? சூடா என் கடையில நெருப்பு தான் இருக்கு, அதை வேணா 2 ஸ்பூன் தரேன், வாங்கி உள்ள போடு, நல்லா குபு குபுன்னு எரியும். அடிப்பாவி, வயிறுக்கு சோறு போடுடினா வயிறுக்கு நெருப்பள்ளி போடுறாளே சண்டாளி. யாரு? நான் சண்டாலியா? நீ பாக்க சுண்டேலி மாரி இருந்துக்குன்னு என்ன பார்த்து சண்டாலினா சொல்ற? ஏ சின்ன பொண்ணு, வாசமோ குபு குபுன்னு வருது. உன் கடையில போட்டு என்னதாண்டி செஞ்சுட்டு கிடக்க? என்னடி அது? போற வர ரோட்டு கடையில எதையாவது போட்டு வித்துட்டு கிடக்க. என்னடி சிம்ரன்னு இந்த பார்த்தா ரோட்டு கடை மாதிரியா இருக்கு? பின்ன காட்டு கடை மாதிரியா இருக்கு? ரோட்ல போட்டா ரோட்டு கடை தான். அடியே, இது ஒன்னும் ரோட்டு கடை கிடையாது, ஸ்டால், ஃபிஷ் ஸ்டால். எங்க நீ சொல்லு. பிச் ஸ்டால். உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள நான் பரலோகமே போயிடுவேன். அது பிச்சு டால் இல்ல, ஃபிஷ் ஸ்டால். போடி, எதுவும் வாயில வரல. டாலோ கூலோ. இந்த மாதிரி வில்லேஜ் பீப்புள்ஸ் கிட்ட எல்லாம் அதுக்கு தான் நான் விக்கிறது கிடையாது. உங்களுக்கு எல்லாம் வாயில ஒரு பேர் கூட ஒழுங்கா வரல. ஆமாண்டி, நான் வந்து வில்லேஜ் பொண்ணு, நீ வந்து இங்கிலாந்து இளவரசி. ஆக்சுவலி என்ன பாக்குறவங்க எல்லாருமே அப்படிதான் சொல்லுவாங்க, இங்கிலாந்து இளவரசி மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. சீ, இங்கிலாந்து இளவரசி மாதிரி இல்ல, இங்கிலாந்து இஞ்சி தொன்ற குரங்கு மாதிரி இருக்கு. ஐயோ, என்ன இவ எப்படி சுட்டு போட்டாலும் நம்மளுக்கு வட்டம் போடுறாளே. சரிடி, உன்னோட பிஸ்டால்ல என்ன தாண்டி வச்சிருக்க? உனக்கு எங்க வாயில நுழைய போகுது? திஸ் இஸ் சின்ன பொண்ணு கடை, சின்ன பொண்ணு கடை ஃபிஷ் ஸ்டால். இந்த ஃபிஷ் ஸ்டால்ல எல்லா வெரைட்டி மீனும் இருக்கு. உங்களுக்கு எந்த வெரைட்டி மீன் வேணுமோ நீங்க கை கட்டினா போதும், உடனே அதை பொரிச்சு எடுத்து நாங்க பிளேட்ல வச்சு கொடுத்துடுவோம். அருமை முடிச்சவ, எங்கேயாவது செத்து கிடக்குற மீனுக்கு நல்லா வாரியாந்து எதையோ பேரை வச்சு வித்துட்டு கிடக்கா. என்னடி சின்ன பொண்ணு, இது மீன் கடையை போட்டு வித்துட்டு கிடக்க? நாலு முடி, எங்க ஒண்ணு ஆளை காணாமே நினைச்சேன், கரெக்டா வந்துட்டேன். இது என்ன மீன் கடையான கேட்ட? இது ஒண்ணு மீன் கடை இல்ல, இதோட பேரு ஃபிஷ் ஸ்டால். என்னது ஃபிஷ் ஸ்டாலா? பாக்குறதுக்கு மீன் கடை மாதிரி தாண்டி இருக்கு. அடியே கூமுட்ட நாலு முடி, ஃபிஷ் ஸ்டால் மீன் கடை ஒண்ணு தாண்டி. ஓ அப்படியா, இது தெரியாம போச்சு. என்ன ஃபிஷ் ஸ்டாலும் மீன் கடையும் ஒண்ணா? என்னடி உனக்கு நல்லா தானே இருந்த, திடீர்னு பைத்தியம் ஆயிடுவியோ? திஸ் நாட் மீன் கடை, திஸ் இஸ் ஃபிஷ் ஸ்டால். அடியே, நீ என்னத்தான் சொன்னாலும் இது மீன் கடை மீன் கடை மீன் கடை. சரிதான் போங்கடி, நான் மீன் கடனே வச்சுக்கிறேன். உங்க மாதிரி கான்டான்ஸ்க்கெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஆமாண்டி, நாங்கெல்லாம் கான்டான்ஸ், நீ வந்து சிலிகான்ஸ். என்ன சிலிகான்ஸா? சரி சரி, அதெல்லாம் விடுங்க, வந்து இங்க வந்து கடையை பாருங்க. சின்ன பொண்ணு, அதோ ஒரு மீன் இருக்குல்ல, நல்லா பெருசா ஃப்ரெஷ்ஷா இருக்குது பாரு, அது என்னடி மீன் அது? அட, இந்த மீன் தெரியாதா உனக்கு? இந்த மீன் தான் ஃபிங்கர் ஃபிஷ். என்னடி மீன் பேர் ஃபிஷ் ஃபிங்கர்லாம் கூடமா இருக்கு? இன்னும் ஏதேதோ மீன் இருக்கு, ஆனா நம்மளுக்கு தெரிஞ்சதோ கம்மி தான். அடியே சின்ன பொண்ணு, என்னடி நம்மளுக்கு இவ்ளோ மீன் தெரியும், இன்னும் வேற ஏதாவது மீன் எல்லாம் இருக்குதா? ஆமா சிம்ரன், இன்னும் கண்டே பிடிக்காத பல வகை மீன் எல்லாம் கடலுக்குள்ள இருக்குது தெரியுமா? என்னடி சொல்ற? ஆராய்ச்சி பண்ற கீராய்ச்சி பண்றேன் தான் எனி டைம் கடலுக்குள்ளே எல்லாம் போயிருக்காங்க. ஆமா, ஆராய்ச்சியாளர்கள்லாம் கடலுக்குள்ளதான் போயிட்டு என்னென்ன மீன் இருக்குது, என்னென்ன உயிர் இருக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தேடி தேடி பாப்பாங்க. உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம இருக்கிற உலகத்திலேயே ரொம்ப பெரியது கடல் தான். கடல் தான் ரொம்ப நீளமாவும் ரொம்ப பெருசாவும் இருக்கும். அதுக்குள்ள எல்லாம் நம்ம ஒரு சின்ன சின்ன பார்ட். ஓ அப்படியாடி, நான் நம்ம ஊரு தான் பெருசுன்னு நினைச்சேன். அடிப்பாவி, இந்த ஊர் தான் பெருசுன்னு நினைச்சா? ஒரே ஒரு அலை இப்படி ஆடுச்சுன்னா போதும், மொத்த ஊரும் அப்படியே கடலுக்குள்ள ஓடிட்டு பாத்துக்க. அப்படியாடி சின்ன பொண்ணு, அப்படின்னா நான் கடலுக்குள்ள போய் நிறைய வகை வகையான மீனெல்லாம் சாப்பிடுவேன். ஏன்னா எல்லாம் ஓசில கிடைக்கும். உங்ககிட்ட நான் ₹1 கூட காசு கொடுத்து வாங்க மாட்டேன்ல. ஆமாண்டி ஓசி வசந்தி, நீ இப்பவே கடலுக்குள்ள போயிடு, இப்பவே எல்லாம் இருக்கும். நீ மட்டும் போய் உனக்கு வேணும் எடுத்து புடிச்சு புடிச்சு சாப்பிடு. எனக்கு ஒரு சந்தேகம்டி. என்னன்னு கேளு. அடியே, இந்த மீன் ஃபிஷ் ஃபிங்கர் தானே? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? நம்மளுக்கு சின்னோண்டு நம்ம கையில இருக்கிற விரல வெட்டும் போதே அவ்வளவு வலி வலிக்கும். பாவம், அந்த மீன் கையே இல்ல, அதுல விரல வெட்டும் போது எப்படி வலிக்கும் அதுக்கு? அடியே கூறுகட்டவில்லை, மீனுக்கு தான் கை இல்ல நீயே சொல்றிய, அப்புறம் எப்படி விரல் இருக்கும்? அதை எப்படி வெட்டுவாங்க? அதானே, கை இல்லாத மீன்ல எப்படி அதை விரல வெட்டுவாங்க? அது பாவம் இல்ல அது. அடடே, எல்லாரும் வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. அடி இழுவ, அவ கையே இல்லாத விரல வெட்டுவாங்கன்றாங்க, நீ அதை வேற பாவம் விரல வெட்டுறாங்கன்ற. என்னடி இது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. மீன் ரொம்ப பாவம், அது ஒரு வாயில்லாத ஜீவன். அது விரல வெட்டனா நான் சட்டப்படி கேட்பேன். ஆஹா, நல்ல காளியாங்காட்டி பைத்தியத்துக்கிட்டே வந்து சிக்கி இருக்கேன். ஏக்கோ, நீங்களே பாத்தீங்களா சின்ன பொண்ணு ஃப்ராடுனா யாருமே நம்ப மாட்டீங்க. இப்ப கையங்காலமா மாட்டிக்கினால அவ. என்னடி சின்ன பொண்ணு, இதெல்லாம் உன்னை நான் எவ்வளவு நம்பன? இப்படி எல்லாம் பண்ணலாமா? என்ன புஷ்பாக்கா நீங்க? அவ தான் ஏதோ கூர்க்கட்டத்தனமா பேசுறானா, நீங்களுமா? அடியே, நீ அப்படியே புஷ்பாக்கா கிட்ட சமாளிக்க பார்க்காத. ஃப்ராடு ஃப்ராடு ஃப்ராடு, ஒண்ணே நம்பர் ஃப்ராடு நீ.
அடியே ஊதா, நான் என்னதான் ஃப்ராட் தானே பண்ணேன், அது என்னன்னு சொன்னா தானே புரியும், நீயே சொல்லு. இப்போ பொதுவா நான் வழிக்கு வரேன், நம்மளுக்கு எல்லாம் கையில தானே விரல் முளைஞ்சிருக்கு. பின்ன உன் தலையில முளைஞ்சிருக்கு. அதுவும் சரிதான். அடியே மீனுக்கு முத கை இருக்கா? ஆமாண்டி, இப்ப மீனுக்கு கை இருக்கான்னு கேப்ப, அதுக்கப்புறம் கால் இருக்கான்னு கேப்ப, அதுக்கப்புறம் தனியா வீடு இருக்கான்னு கூட கேப்ப. அதுவும் சரிதான். அடியே டோப்பா மண்டை, எதுக்கடி என்ன வாட்டி வதக்குற? உனக்கு என்னதான் கேள்வி கேட்கணும், எங்கன்னா நேரடியா கேட்டு தொல்ல. அடியே சின்ன பொண்ணு, நான் நேரடியா கடைக்கு வர மீனுக்கு தான் கை இல்லடி, அப்புறம் எதுக்கு விரல்னு சொல்லி வித்துட்டு கிடக்க? அடிப்பாவி, நான் எப்படி விரல சொல்லி வித்தேன்? அடியே சின்ன பொண்ணு, என்னதான் நான் 4 வகுப்பு ஃபெயிலா இருந்தாலும் இப்படி என்ன ஏமாத்த கூடாதுடி. சரி, ஃபிஷ்னா என்ன? மீன். ஃபிங்கர்னா? ஆமாண்டி, விரல் தான். இப்ப அதுக்கு என்ன? பாத்தீங்களா புஷ்பாக்கா, என்னதான் நம்மளுக்கு படிப்பறிவு இல்லைனாலும் இப்படி கணக்கு தெரிஞ்சு ஏமாத்தி வித்துட்டு கிடக்கானே. பிஸ் ஃபிங்கர்னு கூவி கூவி வித்துட்டு கிடந்தா. இப்ப வந்து கேட்டா பிஸ்ஸுக்கு கை இல்ல கால் இல்லன்னு சொல்லிட்டு கிடக்கா. அப்ப இது ஏமாத்த வேலை தானே? ஆமா, இது தெரியாத போச்சு. ஃபிஷ் ஃபிங்கர்னா விரல தானே. என்னடி சின்ன பொண்ணு, எங்களை என்ன ஏமாத்திட்டு கிடக்கியா? போங்க, ரொம்ப நல்லதா போச்சு. இந்த உலகத்துல இருக்கிற அறிவாளி பூரா நம்ம ஊர்ல தானே இருக்காங்க, அதுவும் உங்க 4 பேருக்கு தான் எக்ஸ்ட்ரா அறிவு. அடியே, இந்த உலகத்துல உன்ன மாதிரி ஃப்ராட் தானே பண்றவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அடியே டோப்பா மாட்டேன், நான் ஃபிஷ் ஃபிங்கர்னு வித்தது இது ஒன்றும் மீனோட விரல் கிடையாது. பெரிய சின்ன பொண்ணு, கோழிக்கறின்னு வித்தா கோழிக்கறியை தானே கொடுப்பாங்க, பேசாத. ஆனா ஆட்டுக்கறியை தான் கொடுப்பாங்க. அதானே, அதுவும் சரிதான். அடி பாவீங்களா, எனக்குன்னு காலையங்கத்துல வந்து சேர்ந்திருக்கீங்க பாரு. அடியே ஃபிஷ் ஃபிங்கர்னு இந்த மீனோட பேரு. இதுக்கு கையும் கிடையாது காலும் கிடையாது. இது எப்படி நம்ம பொரிச்சு விற்க முடியும்? ஏய், உன் வடிக்கே வர, இது மீனா இல்ல கருவாடா? அடி பாவி, இங்க நான் மீனை தாண்டி வச்சிருக்கேன், நான் மீன் தாண்டி இது. அப்போ இது என்ன, இதையே கட்டமா இருக்கு? அடியே, இவ்வளவு நேரம் கத்திட்டு கிடக்கல, இதுதான் ஃபிஷ் ஃபிங்கர். இப்போ ஒரு மீன் எடுத்து அதுல முள்ளு இல்லாத நல்லா சதப்பத்தா வெட்டி எடுத்துக்குவாங்க. அது சின்ன சின்னதா ஃபிங்கர் சைஸ்ல போட்டு நல்லா வெட்டி எடுத்துக்குவாங்க. அது கூட மசாலா போட்டு நல்லா எண்ணெயில போட்டு வறுத்து எடுத்தா அதுதான் ஃபிஷ் ஃபிங்கர். ஓ அப்படியே அடி சின்ன பொண்ணு, இது தெரியாத போச்சேடி எனக்கு. அட, அதுவும் சரிதான். சே, உன்ன போய் சந்தேகப்பட்டுமே சின்ன பொண்ணு. நீ எவ்வளவு தங்கமான பொண்ணு, எங்களுக்கு புது புது வெரைட்டி எல்லாம் வச்சு கொடுத்துட்டு கிடப்ப. இப்ப சொல்லி என்ன ஆக போகுது? இந்த டோப்பா மட்டும் தான் சந்தேக புத்தியோட அலையிறா, நீங்களுமா? அட ஆமா, இவ பேச்சை கேட்டுக்குன்னு நானும் கூட ஏதேதோ பேசி போட்டேன். அதுவும் சரிதான். ஆமா, இந்த சிஞ்சாங்கடிக்க மட்டும் எங்க இருந்து தான் வந்துருவே தெரியாது. அடியே சின்ன பொண்ணு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இது என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒண்ணு. என்ன விஷயம்? எங்கேயாவது வாயக்கையே கொடுத்துட்டு உதக்கிதான் வாங்கிட்டு வந்தீங்களோ? ஒரு டைம் ஆட்டுக்கறி சாப்பிடலான்னு கடைக்கு போனேன், தெரியாத நாய்கறி வாங்கி தின்னு போட்டேன். அதுல இருந்து எனக்கு எதை பார்த்தாலும் ஒரே சந்தேகமா இருக்கு. ஆமா, நீங்க இப்படி எல்லாம் சொல்லுவீங்க தான் நான் மீனா எடுத்தாந்து அடுக்கி வச்சிருக்கேன். கொஞ்சமா தான் பொரிச்சு வச்சிருக்க பாத்துக்கோங்க. அடி ஆமாண்டி சின்ன பொண்ணு, கொஞ்சமா தான் வறுத்து வச்சிருக்க, மீதி எல்லாமே அப்படியெல்லாம் வச்சிருக்க. ஆமாண்டி சின்ன பொண்ணு, மீன் கூட நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்குது போல. ஆமா, நீங்க இப்படி எல்லாம் கேள்வி கேட்பேன்னு தெரிஞ்சுதான் நான் ஒரு நாளுக்கு முன்னாடியே மீன் எல்லாம் வாரியாந்து ஃப்ரீசர்ல போட்டு நல்லா ஐஸ் கட்டி ஏத்தி நல்லா புசுங்க எடுத்தாந்து வச்சிருக்கேன். சின்ன பொண்ணு, நீ சொல்லும் போதே எனக்கு இந்த ஃபிஷ் ஃபிங்கரை சாப்பிடணும் போல இருக்குது. எனக்கு ஒரு பீஸ் கொடுடி. ஆமாண்டி, அப்படியே எனக்கு 2 பீஸ கொடு. இது ஒரு பீஸும் வராது, 2 பீஸும் வராது, இது ஒரு பிளேட் கணக்கு தான். சரிடி, நீ எப்படியாவது கொடு. எப்படி கொடுத்தாலும் நாங்க சாப்பிட போறது தானே. ஓகேக்கா, அப்போ உங்களுக்கு எல்லாருமே ஃபிஷ் ஃபிங்கர் தான் வேணுமோ? ஆமா, அத பத்தி தானே நீ சொன்ன. நல்லா சூப்பரா இருக்கும் போலயே, எங்களுக்கு ஃபிஷ் ஃபிங்கரே கொடு. ஆஹா, பாக்கும்போதே சும்மா நாக்கெல்லாம் எச்சு ஊறுது. சாப்பிட்டு பார்த்தாதான் தெரியும் எவ்வளவு ருசியா இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஏடி சின்ன பொண்ணு, இது மீனுக்கு எதுவும் தொட்டுக்க இல்லையா? அதானே, நான் கூட பாத்திருக்கேன். இந்த மாதிரி மீன் அப்புறம் சிக்கன் இதெல்லாம் கொடுக்கும்போது வெள்ளையா ஏதோ ரவுண்டா கொடுப்பாங்க. எதையோ பாத்துட்டு வந்துல கேக்குதுங்க. அதெல்லாம் நம்ம கடையில கிடையாது, வெறும் மீன் மட்டும்தான். அது எப்படி இவ்வளவு காசு கொடுத்து வாங்குறோம், வெறும் தொட்டுக்க இல்லைனா இதை மட்டும் எப்படி சாப்பிடுறது? ஆமா, நான் கூட பாத்துக்கிறேன். அந்த வெள்ளையா இருக்குது எல்லாரும் தொட்டு சாப்பிடுவாங்க. ஓ, அது கேக்குறீங்களா? இந்த தயிரும் அது கூட கொஞ்சோண்டு உப்பு போட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. வேணும்னா சொல்லுங்க, தோ போய் எடுத்துட்டு வரேன். ஐயே, எங்களுக்கு வேணாம். தயிர் கூட மீன் சாப்பிடணுமா? ஐயோ, அப்படி சாட்டா வயிறுல கெட்டு போவோம். அதுவும் சரிதான், எனக்கும் வேணாப்பா. உங்க முகர் கட்டிக்கலாம் மயனஸ் கேக்குதோ? மயனஸ் நானே கெட்டு போன மீனை குறைவா கொடுத்து வாங்கி வந்து வித்துட்டு கிடக்கேன். இதுல நான் மயனஸ்க்கு எங்க இருந்து போவா? அதான் தயிர்ல உப்பு போட்டு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தி விட்டுட்டேன். இவங்களுக்கு என்ன தெரியவா போகுது? முன்ன பின்ன மைனஸ் பாத்துருப்பாங்களா என்ன? ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சின்ன பொண்ணு ட்வின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு அப்படியே ஷேர் பட்டனையும் அமுத்தி விட்டுருங்க. மக்களே, நீங்க நிறைய பேர் வீடியோ பாக்குறீங்க, ஆனா லைக் பண்ணவே மாட்டீங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு எங்களுக்காக ஒரு லைக் போட்டு விட்டுருங்க. அதே மாதிரி உங்க பேரு ஊரெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் பாய். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.